எடி நம்ம எல்லாரும் சேர்ந்து நாளைக்கு எங்கேயாவது வெளியே போயிட்டு வருவோமா? எங்கடி போறது? யார் வீட்லேருந்தே வெளியே விடவே மாட்டாங்களே. ஏன்டி எப்படி சொல்ற? கேட்டு பார்ப்போம்டி. கேட்டு பார்த்து நம்ம எல்லாரும் போயிட்டு வருவோம்டி ஜாலியா. சரிடி, நம்ம மற்ற ஃப்ரெண்ட்ஸ்டையும் கேட்போம். எடி ஜாஸ், ரோஸ், நிஷா, ஜெனி 4 பேர் இங்க கொஞ்சம் வாங்களேன். இவா ஏன்டி அட்ட டைம்ல நம்ம 4 பேரையும் கூப்பிட்டு இருக்கா? வா, என்னன்னு போய் கேட்போம். எடி சொல்லு, வந்துட்டோம். எடி நான் ஒரு கேர்ள்ஸ் ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கு எல்லாரும் வருவீங்களா? ஐயோ நாளை வர மாட்டேப்பா. எங்க வீட்ல ரொம்ப ஸ்ட்ரிக்ட், என்னால வெளியே விட மாட்டாங்க. வீட்டி வாய் மூடிட்டி, உடனே வந்துருவோம் லவுட் ஸ்பீக்கர் வாய்ஸை வச்சுக்கிட்டு. என்னன்னு கேளம்டி, எங்க எல்லாரையும் விட்டுட்டே இருக்காவ? நாங்க கேட்டுட்டு தானே வர போறோம். மத்த எல்லாருக்கும் ஓகே எப்படி? எடி எடி எனக்கு ஓகே, நான் வாரேன். சரி 3 டிக்கெட் ரெடி. மத்த 3 பேர் என்ன சொல்றீங்க? எடி நானும் கேட்டுட்டு எப்படியாச்சும் வாரேன். சரி 4 டிக்கெட் ஓகே. எடி நிஷா என்ன ஒண்ணு சொல்லாம அமுக்கினி மாதிரி இருக்கா? இல்லட்டி யோசிச்சுட்டு இருக்கே வரணுமா வேண்டாமான்னு. எங்க அம்மா வேற பைசா இல்லைன்னு பாவ வெளியே போறதுக்கு முன்ன. அப்படி நம்ம என்ன திட்டி செலவழிக்க போறோம்? நம்ம 6 பேர் ஜாலியா போய் விளையாடிட்டு எடுத்துட்டு வர போறோம். இதுக்கு எதுக்கிட்டி பைசா? ஒரு 20 ரூபா பஸ் டிக்கெட்டுக்கு ஒரு 50 ரூபா உனக்கு செலவு போல காணாதா? சரிட்டி வார எங்க மட்டும் கேட்டுட்டு. அம்மா காந்த குரல் மன்னவி ஜெனி, நீ தம்பி என்ன பதில சொல்லணும்? டி நான் பிறக்கும் போதே என் வாய்ஸ் அப்படி இருக்குன்னு எப்ப பார்த்தாலும் காந்த குரல்னு சொல்லுவியோ? ஆமாட்டி, நீ காந்த குரல் தானே. எட்டி ஒரு அளவுக்கு தான் நான் பொறுமையா இருப்பேன் பார்த்துக்க. இப்ப நாளை வரணுமா வேண்டாமான்னு சொல்லணுமா உன்ட்ட? சரிட்டி கோவப்படாத, சொல்லு. வரவே மாட்டியா? நீங்க எல்லாரும் போகும்போது நான் மட்டும் எப்படி வராம இருப்பேன்? நானும் வரேனே. அம்மா எல்லாரும் ஓகே சொல்லியாச்சு. இப்ப எங்க போகணும்? ஏட்டி ஏதாவது மாலுக்கு போவோமா? ஜாஸ், மாலுக்கு போனா நிறைய ரூபா ஆகும்ல? ஆமா ஜாஸ், மாலுக்குனா கொஞ்சம் ரூபா ஆகும். வேற ஏதாவது சொல்றீங்களா? தேட்டர் போவோமா? எனக்கு ஓகேப்பா. எனக்கும் ஓகே. ஏட்டி தேட்டருக்கு போறதுக்கு தெரிஞ்சுனா எங்க அம்மா எனக்கு கொன்னுட்டாவ. இப்ப எங்க தான் போறது? ஸ்டெஃபி மட்டும் தான் என்ன ஒன்றும் சொல்லல. ஸ்டெஃபி நீயே சொல்லு மக்கா ஒன்று. எல்லாருக்கும் ஈஸியா இருக்க மாதிரி கன்னியாகுமரி பீச்சுக்கு போவோமா? டபுள் ஓகே எனக்கு. சரி காந்த குரலுக்கு ஓகே. மற்ற எல்லாருக்கும் ஓகேயா? ஆமாடி, எல்லாருக்கும் ஓகே தான். சரி அப்ப நாளைக்கு எல்லாரும் கரெக்டா 5 கிராமம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருங்க. நம்ம அங்க இருந்து பஸ் பிடிச்சு கன்னியாகுமரிக்கு போவோம். சரியா? ஓகேடி. என்ன ஒருத்தையும் காணல, வாரேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டாள்வல என்னதோ. ஏட்டி ஏட்டி உன்னை யாரும் ஏமாத்தல, நான் வந்துட்டோம் நாங்க. ஆமாடி, நான் வந்துட்டோம் பாரு. சூப்பர் டி, எல்லாரும் வந்தாச்சுலா? எட்டி எல்லாருமா சேர்ந்து என்ன மறந்துட்டியல்லா? ஏட்டி ஒன்று மறக்கல டி, எப்படி இப்போ வந்துருவான்னு தெரியும், அந்த அளவு அப்படி சொன்னோம். நல்லா சமாளிக்க கத்துக்கிட்டாட்டி, பாத்துக்கிட்டே உன்ன. ஏட்டி பேசி பேசி நிக்காதுங்க, பஸ் வரதை பார்த்து விடுங்க. ஏட்டி ஏட்டி ஒரு பஸ் வரவு, ஃப்ரீ பஸ் வரவு. 3 பேரு ஃப்ரண்ட்ல ஏறுங்க, 3 பேரு பேக்ல ஏறுங்க. சரி டி. ஏமா தள்ளுங்கம்மா கொஞ்சம், படியில ரொம்ப வளர்த்தியா இருக்கும், யாராவதுக்கு கஷ்டமா இருக்கும். அதுக்கு நாங்க என்ன தாண்டி செய்யணும்? நாங்க தான் முத வந்தோம். நீங்க வாலிப பிள்ளைகள் தானே, மெல்ல ஏற வேண்டியதானே. எங்களை போல வயசானதில் விட வேண்டியதுனம்மா. நீங்க அதை நல்ல மாதிரி கேட்டிருந்தா விட்டுருப்போம். ஓவரதா வாய் பேசுறியா? நாங்க ஏற பேரும் யாருங்க. நல்லா ஓடுங்க, இன்னைக்கு நீங்களா நாங்களான்னு பாப்போம். ஏட்டி பாருட்டி, இந்த பொம்பளை துள்ளிட்டு கிடக்கு. எவ்வளவு தைரியம் தான் என்னையே நீ பொம்பளைன்னு சொல்லுவா? என்ன வாங்கிக்க. எவ்வளவு தைரியம் தான் என்னையே நீங்க அடிப்பீங்க. இப்ப பாருங்க உங்களை நான் என்ன பண்றேன்னு. என்ன தடி கிழிச்சிருவீங்க அப்படி? ஜாஸ், ரோஸ், நிஷா எல்லாரும் எடுங்கடி உங்க போனை. இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக் நீ வீடியோ போட்டு எல்லாரும் கிளின்னு கிளிக்கட்டு வேலை. யாரடி என்ன கிளிப்பா? நான் ஒரே போன் போட்டா போதும், உங்க கதையெல்லாம் காலியாயிரும். எடி நம்மளே ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ட்ரிப் பிளான் பண்ணி போறோம். நீ ஏன்டி சண்டை போட்டுட்டு இருக்க? வேண்டாம், இன்னைக்கு மட்டும் விட்டுறேன். என்ன ஸ்டெஃபி சொல்ல? அவ எவ்வளவு வாய் பேசிட்டு இருக்கான்னு நீ பாத்துட்டு தானே இருக்கா? எடி அவங்க வயசுல பெரியவங்க, நம்ம சின்ன பிள்ளைங்க தானே. நம்ம விட்டு கொடுத்து போனா நம்மளுக்கு நன்மை தாண்டி சேரும். சரிடி, நீ என் ஃப்ரெண்ட் ஆயிட்டா, நீ சொல்றனால நான் கேக்கேன். ஆன்ட்டி, என் ஃப்ரெண்டு பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே சாரி. நீங்கள் யாருங்க, நீங்களே ஃபஸ்ட்டு யாருங்க. இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணை பாக்குறதே ஆச்சரியமா இருக்கு. இவ்வளவு நல்ல பிள்ளையா இருக்கிறியம்மா. பேச்ச குறைச்சிட்டு யார சொல்லடி. ஐ பீச்சுக்கு வந்துட்டோம். அங்க பாருடி, கடல் எவ்வளவு பெருசா இருக்குன்னு. கடல் பெருசா இல்லாம எப்படிடி இருக்கும்? உங்க வீடு தொட்டி மாதிரியா இருக்கும். எல்லாரும் என்னையே கிண்டல் பண்ணி பண்ணி சிரிங்க. நான் பார்த்துக்கிட்டேன் உங்களை ஒரு நாள். நீ பார்த்துட்டு தான் இருக்கணும் எப்பவும். சரி கடல் பார்க்கணும்னு வந்துட்டோம். இதெல்லாம் நின்று பேசிட்டே இருந்தா எப்படி? வாங்க காலைக்கு போவோம். ஆமாடி வாங்க, எல்லாரும் ஜாலியாக போய் கால் நினச்சிட்டு வரலாம். எடி கால் நினைச்சதெல்லாம் போதுண்டி, எனக்கு பசிக்குது. சரிடி, ஆளுக்கு கொண்டு வந்த பைசா விடுங்க, நம்ம ஒரு ஹோட்டலில் போய் ஜம்முன்னு ஒரு சாப்பாடு போடுவோம். சரி டீ போவோம். இப்படி கடலை பார்த்துட்டு மேலே வானத்தை பார்த்துட்டு இப்படி சந்தோஷமா நம்மளுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்து சாப்பிட்றதெல்லாம் வரோம் பார்த்தீங்களாடி? ஆமாடி கரெக்டாக சொன்னா. நம்மள்ட்ட காசு இருந்தோ இல்லையோ, இப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஸாக போகிறப்போ எவ்வளோ சந்தோஷமா இருக்கு பார்த்தியா? ஆமாடி, எல்லாமே சந்தோஷமாக தான் இருக்கும். இப்போது பைசா கொடுக்கும்போது எவ்வளோக்கெல்லாம் வலிக்குதுன்னு பார்ப்போம். ஏட்டி ரொம்ப சொல்லாதானே, எல்லாரும் நாங்கள் கரெக்டாக பைசா கொண்டு வந்திருக்கோம். சும்மா சொன்னேன்டி. அப்படி நம்ம இந்த ட்ரிப்பு பிளான் பண்ணி வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிட்டுப்பா. ஆமாட்டி, ஒரு விஷயத்துல நம்ம ஒரு இடத்துக்கு வந்து அந்த இடத்துல இருந்து ஒரு பொம்பளை கூட சண்டை போட்டு எடுத்து வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிட்டு. சண்டை போட்டு கிடந்திருக்க வேண்டியதான்.
ஆமாடி, மனுஷனுக்கு வாழ்க்கையில் பொறுமை ரொம்ப முக்கியம். எந்த இடத்துல நம்ம பொறுமையாக இருக்குங்கிறது அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமாம் ஸ்டெஃபி, நான் இனி யார் கூடயும் அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருக்கேன். நீ இன்னைக்கு அப்படி ஒரு பாடத்தை எனக்கு கற்று தந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சரிடி, இனி ஏன் அதை போட்டு பேசிக்கிட்டு, வாங்க ஜாலியாக பேசிட்டு எடுத்துட்டு நம்ம முடிப்போம். டாடா, bye.